இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மக்களும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடெழுந்த உயிர்ப்பின் பெருவிழாவை மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாகரை பிரதேசத்தில் மாங்கனி என்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற பெரேயா செவவீடு ஊழியங்களில் போதகர் அவர்களிடம் இயேசு கிறிஸ்து உயிரிழந்த வாழ்த்து செய்தியை வழங்கும்படியாக இங்கு வந்திருக்கின்றேன். வணக்கம் சார். இன்று உயிரோடு எழுந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துடைய அந்த உயிர்ப்பின் பெருவிழா வாழ்த்து செய்தியை உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு வழங்கும்படியாக உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உலகத்திலே வாழ்கிற மக்களுக்காக சிலுவையிலே மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். வேதம் எவ்விதமாய் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இந்த உலகத்திலே இருக்கிற அன்பை பார்க்கிலும் என் இயேசுனுடைய அன்பு அது மேலான அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பது அவருடைய பெரிய நோக்கமாய் இருந்தது. இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக ஒரு கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது. அந்த கிரயம்தான் இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தம். அந்த ரத்தம் தான் ஒரு மனிதனை கழுவுகிறது, ஒரு மனிதனை சுத்திகரிக்கிறது. ரோமனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு குற்றவாளிக்காக நியமிக்கப்பட்ட மரணம் தான் இந்த சிலுவை மரணம். இந்த மரணத்துக்கு ஒரு மனிதனை ஒப்புக் கொடுத்து விட்டால் அவனுக்காக யாரும் பரிதவிக்க முடியாது. அவனை முதலாவது மனம்போடு அடித்து அவனை வேதனைப்படுத்துவார்கள். அந்த குற்றவாளியை அந்த பாரமான சிலுவையை சுமந்து செல்லும்படியாக கட்டளையிடுவார்கள். 4 சந்திகள் உள்ள இடத்திலே அந்த மனிதனை சிலுவையிலே தூக்கி விடுவார்கள். கைகளிலே கால்களிலே ஆணிகளால் அடிப்பார்கள். அந்த மனிதன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக மரணத்துக்காக போராடி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தழுவிக் கொண்டார். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, அவர் எந்த பிழையும் செய்யவில்லை. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அவர் பரிசுத்தர். ஆனால் அந்த இயேசு ஏன் சிலுவைக்கு போனார் என்று சொன்னால், ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வேதத்திலே வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக என் இயேசு தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் மரித்தார், 3 நாள் உயிரோடு எழுந்தார். அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களின் கடவுள் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அவர் கிறிஸ்தவர்களின் கடவுள் கிடையாது. இந்த உலகத்திலே வாழ்கிற எந்த மக்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுகிற மக்களாக இருந்தாலும், எல்லா மக்களுக்காகவும் தன் ஜீவனை கொடுத்த இயேசு அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வம் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை இதை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உள்ளம் உடைந்து மனவேதனையோடு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் இயேசு ஏன் சிலுவைக்கு போனார் தெரியுமா? சமாதானம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தருவதற்காக,
உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தரவும், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும், வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கவும் என் இயேசு சிலுவைக்கு கடந்து போனார். உங்களுடைய இருதய கதவை இயேசுக்கு திறந்து கொடுத்தார். உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அவர் உங்களுக்குள்ளே வந்தால் சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகும். அந்த இயேசு உங்களை விடுதலையாக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாட்களிலே உங்களுக்கு எங்களுடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களின் தோழன் வலைத்தளத்தின் சார்பாகவும் உங்களின் தோழனாகிய நான் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த இந்த உயிர்ப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்து.